அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் காய்ஸ், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான பானிபூரி வீட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்கி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு கேட்டு தான் நம்ம வீட்டிலே செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணால் ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அப்புறம் அதே அளவுக்கு நம்ம புதினா இலை எடுத்துக்கிறோம். 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் சின்ன துண்டு வெல்லம், இதெல்லாம் போட்டு என்னென்னா மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் அந்த காரா பூந்தி நமக்கு கிடச்சிச்சின்னா அந்த மிச்சர் உள்ள காரா பூந்தி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம போட்டால் இந்த க்ரீன் தண்ணி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவோம். அந்த க்ரீன் தண்ணியில் என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி கலக்க வச்சுட்டேன். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வானலியில் ஊற்றி சின்ன துண்டு வெல்லம் போட்டு நல்லா ஜாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி இலை, மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் சீரகத்தூள், உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கிழங்குற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வானலியில் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதில் என்னென்னா பூரியை பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து எடுத்துடலாம். நமக்கு பானிபூரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பூரி, கிழங்கு, புளி ஜாமு, க்ரீன் தண்ணி, இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். இதுதான் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்த்துக்கோங்க. வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு போயிருங்க, உங்களுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.